மருமகள், என்னவோ நீங்க குழம்பு வச்சா உடனே தீர்ந்து போயிடும்னு சொன்னீங்க. இன்னைக்கு எப்படி மீதி வந்துச்சு? மாமியார், ஏண்டி உன்னோட ஞாபக மறதிக்கு ஒரு அளவே இல்லையா? இன்னைக்கு குழம்பு வச்சதே நீதாண்டி. மனைவி, நான் சமைச்ச பாயாசத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. கணவன், இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? வருத்தப்படாம இருந்தா சரிதான். வாத்தியார், தமிழாசிரியர் சுமாரா எத்தனை பாடங்கள் நடத்திருக்காங்க? மாணவன், எல்லா பாடத்தையும் சுமாரா தான் நடத்துவாங்க சார். மனைவி, ஏன் எங்க அப்பா உங்களை பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சிட்டு போறாரு? கணவன், இது கூடவா தெரியல? மாப்பிள்ளையும் நம்மள போல மாட்டிக்கிட்டாருன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு போறாரு. ஒருத்தி, எவ்வளவு சொன்னாலும் என் மருமக கேட்காம சமையல் செஞ்சிட்டா. இன்னொருத்தி, அப்புறம் என்ன ஆச்சு? ஒருத்தி, அப்புறம் என்ன, அவளத்தையும் தூக்கி நாய்க்கு தான் ஊத்தணும். மாமியார், லட்டு செய்யறேன்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் பிச்சி பிச்சி போட்டு இருக்கியே, ஏண்டி? மருமகள், அத்தை லட்டு பிடிக்கலாம்னு ஆசைப்பட்டேன், ஆனா பூந்தி தான் வந்துச்சு. கணவன், இப்படி என்கிட்ட வீட்டு வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா என்னால ஆபீஸ் வேலையை எப்படி பார்க்க முடியும்? மனைவி, முதல்ல இந்த வேலையை பாருங்க, அப்புறம் அந்த வேலை இருக்குதா இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம்.